ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையே. சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளும் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கும். எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கும். நீ இதை செஞ்சேன்னா நான் உனக்கு என்ன செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு. ஆனால் நமக்கு எது தெரியுமா பிடிக்கும்? எது பிடிக்கும்? வாக்குத்தத்த வார்த்தை மட்டும்தான் பிடிக்கும் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்போ ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்கணும், அவருடைய புயம் என்னைய பலப்படுத்தணும். இதே தான் வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருந்துச்சுல்ல, இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்போ என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னது? சர்ச் பண்ணுறது இல்லையா? பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் பிடிப்பாங்க. அதோடு இல்லாமல் தொலைந்து போன ஒன்றை என்ன செய்வோம்? நம்ம தேடி என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் என்ன பண்ணேன்? கண்டுபிடித்தேன். தாவீது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக அவன் இருந்தான். தாவீதுனா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது ஆண்டவரை துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு மனிதன் தான் இந்த தாவீது இல்லையா? நம்ம எல்லாரும் நல்லா கவனிக்கணும் முதல்ல, சரிங்களா? அப்போ தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதுக்கு பிரதானமான காரியமாக இருந்தது என்னென்னா, ஆண்டவரை அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுதே பாடின மனிதன், துதித்த ஒரு மனிதன், ஆராதித்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அதனால தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என் தாசனாகிய தாவீதை நான் என்ன பண்ணேன்? கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படியானால் ஏதோ ஒரு இடத்தில் இந்த தாவீது சற்று தொலைந்து போன ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போனபடியினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என் தாசனாகிய தாவீதை நான் என்ன பண்ணேன்? கண்டுபிடிச்சிட்டேன். அவர் எங்கே போனாருன்னு தெரியல, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, இது என்ன அப்படின்னா, இது நம்மை கண்டுபிடித்த தருணம் இல்லையா? தாயின் கருவில் உருவாக முன்னே ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாராம்? தெரிந்து கொண்டு இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் நம்மை அழைத்த தருணங்கள், கண்டுபிடித்த தருணங்கள், அவரோடு கூட வாழ்கிற தருணங்கள் எல்லாமே நமக்கு வெரி ப்ரெஷியஸ்ன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அதாவது வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் முதலாவதாக இது இந்த ஸ்டில் ஆண்டவர் நம்மை ஃபஸ்ட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அதில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தருணம், நம்மை கண்டுபிடித்த ஒரு தருணம். ஃபஸ்ட்டு ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு தருணம் தான் இது என்று சொல்ல முடியும். அப்போ ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து அவரை ஆராதித்து அவரை துதித்து ஒவ்வொரு வாரமும் அவரை நோக்கி நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம யார் கூடவே இருக்கிறோம்? ஆண்டவர் கூடவே இருக்கிறோம் இல்லையா? நாமும் அவர் கூட தான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்போ இதை போன்ற ஒரு கடினமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வருதா இல்லையா? யாருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை? என்ன சிஸ்டர், எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா?
முடியாது. எல்லாருக்குமே ஒரு கடினமான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன கேப் வருது இல்லையா? ஒரு சின்ன கேப் வந்து அந்த ஸ்டில் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் எல்லாருமே நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்போம். கிளாஸில் வந்து டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டே இருக்கும்போது நம்முடைய நினைவுகள் வந்து சில நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஜோன் அவுட் ஆயிரும். என்ன ஆயிரும்? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜோன் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இருக்கிற ஒரு கவனமான நிலையிலிருந்து சற்று நாம் வெளியே சென்று விடுவது. ஒன்றும் இல்லை, இப்போ கூட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் நம்ம பால் அடுப்பில் வச்சுட்டு வந்தோமே, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணமான்னு நம்ம நினைக்கிறோமா என்னன்னு தெரியல. அப்படி சில திங்கிங் நமக்குள்ளே போகும். போன உடனே சமைக்கணுமே, என்ன சமைக்கலாம், சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா? அப்போ இதுதான் வந்து ஜோன் அவுட் ஆகிற ஒரு சூழ்நிலை. தேவ பார்வையிலிருந்து சில நேரங்களில் நம்ம ஜோன் அவுட் ஆகி விடுகிறோம், வெளியே சென்று விடுகிறோம். நம்முடைய கவனங்கள் சிதறி விடுகிறது. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம வெளியே போய் அப்படியே நாம் மறைந்து போகிற சில தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. இதுதான் உண்மை. இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஜோன் அவுட் ஆர் ஃபோக்கஸ். நம்ம ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம வெளியே போய் விடுகிறோமா, அல்லது ஆண்டவர் நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம ஃபோக்கஸாக இருக்கிறோமா? இதுதான். மறுபடியும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அவர் நம்மளை கூப்பிடுறாரு. நீ எனக்கு வேணும், நான் உன்னை வச்சு நான் நிறைய காரியம் செய்யணும், நான் உன்னை பயன்படுத்தணும், இந்த ஜைன் காஸ்பல் மினிஸ்ட்ரி, இந்த ஐயப்பாக்கம் சர்ச்சுக்கு நீ வேணும், நீ ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறாரு. மறுபடியும் அழைச்சதோடு நம்மளை விடலை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கடைசியாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியே நம்ம பக்கத்தில் வந்து நின்றுறாரு. இது யாருன்னு தெரியுதா? உங்கள் பாஸ்டர்மா, வேறு யாரும் இல்லை. சரியா? அப்போ எப்படி நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாரு? அவருடைய கரத்தை நம்ம மேலே வச்சு, நீ எங்கேயும் போயிடாத பிந்து, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நீ எனக்கு வேணும். இதில் சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது, இந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வருவதற்கு நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுட்டார் அப்படின்னா, இறுக பிடித்து வைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ தொலைந்து போன நம்மை ஆண்டவர் மீண்டுமாக நம்ம பக்கத்தில் வந்து அவருடைய கரத்தை நம்ம மேலே வச்சு, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கரம் நம்ம கரத்து மேலே கையை ரெண்டு கையும் இறுக்கி பிடித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகனே, நான் உன்னை கொண்டு நிறைய காரியங்களை செய்யணும், நீ இருதயத்துக்கு ஏற்ற மகளாக, நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக நீ நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் நம்ம இறுக்கி அணைத்து கொண்டு பிடித்து கொண்டு நம்மை வழி நடத்துகிற நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஜோன் அவுட் ஆகிறதா அல்லது ஃபோக்கஸாக மாறப்போகிறதா? இதுதான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதம் முழுவதையும், இந்த வாக்குத்தத்த ஆராதனை முடிஞ்சவொடனே ஒரு தடவை நான் வீட்டில் போய் வாசித்தேன் சிஸ்டர்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போவே நம்ம ஜோன் அவுட் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை, ஆண்டவர் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதமானது ஒரு போதக சங்கீதமாக இருக்கிறது. ஒரு டீச்சிங், ஒரு நமக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இது இந்த டீச்சிங் மெத்தடில் இந்த சங்கீதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி கொண்டே வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை இப்படி நடத்துவேன், உன்னை நான் அப்படி நடத்துவேன், அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இடையில நீங்கள் அந்த சங்கீதத்தின் சில பகுதிகளை வாசிக்கும் பொழுது நாம் சில மீறுதல்களுக்கு உட்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இப்படிலாம் செஞ்சேன்னாப்பா எனக்கு உன் மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு உன் மேலே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா உன்னை நான் தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கூட நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் நம்ம அவரை விட்டு ஜோன் அவுட் ஆகி போனாலும் கூட அவர் என்ன பண்ணிட்டார், கடைசியாக நம்ம இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது, நான் என்ன செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து பிந்துவோட ஷோல்டரில் எப்படி அந்த கரத்தை வச்சாரோ அதே போல் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நிறைய நேரங்களில் நம்ம அவரை மறந்துடுறோம், நிறைய நேரங்களில் நம்ம அவரை மறுதளிச்சிடறோம், நிறைய நேரங்களில் நம்ம அவருடைய பார்வையை விட்டு நம்ம ஜோன் அவுட் ஆகி போய்விடுகிறோம். ஆனால் நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவருடைய பார்வை நம்ம மேலே ஃபோக்கஸாகவே இருக்கிறது. அவர் நம்மை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்களும் நானும் அவரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்? அவரை துதிக்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும், அவரை ஆராதிக்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும், அவருக்காய் பெரிய காரியங்களை செய்வதற்கு நான் முன்வருகிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வேகமாக ஒருத்தர் வாசிக்கலாமா? எசேக்கியேல், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏன் காணோம்? நம்ம அவருடைய பார்வையிலேருந்து என்ன செஞ்சிட்டோம்? நம்ம விலகி போயிட்டோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எல்லாமே அந்த அவருடைய பார்வைக்குள்ளாக அல்லது அவர் மேலே ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை நான் தேடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதாமை பார்த்து என்ன சொன்னார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே போன? நான் உன் கூட உறவாட தானே நான் இங்கே வந்தேன். நீ என் பார்வையை விட்டு நீ எங்கே போன? அப்படி அன்றைக்கு தேடின ஆண்டவர் இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லணும், நான் தேடினேன், ஒரு மனுஷியை நான் பார்த்துட்டேன், நான் தேடினேன், ஒரு மனுஷனை நான் பார்த்துட்டேன். அந்த மனுஷியும் சரி, அந்த மனுஷனும் சரி, வேற எங்கேயும் இல்லை, இந்த சர்ச்சில் தான் இருக்காங்க, இந்த சர்ச்சில் தான் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இவ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், நீ இந்த சர்ச்சு ஊழியத்தை நீ பார்க்கணும், நீ இந்த சர்ச்சில் ஒரு உடன் ஊழியனாக இருக்கணும்னு சொல்லி நீ ஃபோக்கஸாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் தேடுகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது 100 ஆடுகளை உடைய ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு இல்லையா? காணாமல் போன உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? சரி, 100 ஆட்டில் 99 ஆடு இருக்குதே, ஒரு ஆடு தானே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டானா? விடல. அந்த ஒரு ஆட்டையும் அவன் தேடி கண்டுபிடித்து அவரை அந்த ஆட்டை எங்கே வச்சுருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது தெரியுமா? தன்னுடைய தோள்களின் மேலே வைத்திருந்ததாராம். ஹல்லேலூயா! அவருடைய தோள்களின் மேலே அவர் வைத்திருந்தார். ஏன் தோள் மேலே அவர் வச்சுருந்தாரு? ஏன் அந்த ஆட்டை அவர் தோள் மேலே வச்சுருந்தாரு? அது மறுபடியும் என்ன பண்ணி போயிடும், எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? தோல் மேலேயே வச்சிட்ருக்காரு. ஏன்னு சொன்னால் அந்த ஆடு சில நேரங்களில் அடங்கா பிடாரி ஆறாக கூட என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அந்த ஆடு கீழ்ப்படியாத ஆடாக இருந்திருக்கலாம். அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காத ஆடாக இருந்திருக்கலாம். அந்த ஆடு அதாவது சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது அந்த தேவ சத்தத்திலிருந்து அல்லது தேவ பார்வையிலிருந்து ஜோன் அவுட் ஆகிற ஆடாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஆட்டை தோல் மேலே வைத்து கொண்டு இந்த ஒரு ஆட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அந்த பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அதே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி திரிந்தேன், ஆண்டவரே தேவரீர் என்னை தேடுவீராக. நீங்கள் என்னை தேடுங்க ஆண்டவரே, என்னால் உங்கள் பார்வைக்குள்ள வர முடியல, என்னால் உங்கள் சமூகத்துக்கு வர முடியல. ஏன்னு சொன்னால் 51வது சங்கீதத்தில், நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, நான் நிலைவரமான ஆவியை இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நிலைவரமாக என்னால் இருக்க முடியல. உங்கள் பார்வையில் இருந்து நான் தூரமாக நான் போயிட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன். அந்த அக்கிரமங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, மீண்டும் அந்த தொடர்ந்து அக்கிரமத்திலே நான் நிலைத்து விடாதபடிக்கு தேவரீர் என்னை தேடுவீராக. நீங்கள் என்னை தேடி வந்து நீங்கள் என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே? ஏன் நான் பாவம் செஞ்சுட்டேங்கிற அந்த குற்ற உணர்வு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆண்டவரே, அதனால் நீங்கள் என்னை தேடுவீராக ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் நம்ம கூடங்க காணாமல் போன ஆட்டை போல நம்ம என்ன செஞ்சு விடுகிறோம்? தூர போய் விடுகிறோம். காணாமல் போன ஆட்டை போல தேவ பார்வையிலிருந்து தள்ளி போய் விடுகிறோம். ஆண்டவர் நம்மை தேடி 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 அவரே சில நேரங்களில் டயர்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம தூர போய் விடுகிறோமா? ஜோன் அவுட் ஆகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய பார்வையை விட்டு நீங்கள் தூரமாக போயிருக்கிறீங்க? ஒருவேளை கடந்த வருடத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்திருப்போம்னு சொன்னால் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும்
நான் ஆண்டவருடைய பார்வையில் வந்து நிற்பேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் நிற்பேன். அதாவது 10 வெள்ளிக்காசுகளை உடைய அந்த ஒரு சகோதரி ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்ச பண்ண என்ன பண்ணாலாம், அவள் வீட்டை பெருக்கினாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தேடாமல் இருப்பானோ, கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவள் தேடாமல் இருப்பாளோ. கிடச்சிருச்சு. தன்னுடைய அயலகத்தாரையெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாலாம், எனக்கு இந்த ஒரு வெள்ளிக்காசு கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவள் சந்தோஷப்பட்டதை போல ஜோன் அவுட் ஆகி போயிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஃபோக்கஸ்குள்ளே வரணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஜோன் அவுட் ஆகிற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதிகமாக ஜோன் அவுட் ஆக்குகிறது எது அப்படின்னு சொன்னால் மொபைல் இல்லையா? மொபைல் என்ன பண்ணுது நம்மளை, இப்போ இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த மொபைல். இதை விட்டு, இந்த மொபைலை விட்டு நம்ம என்ன செய்வோம், ஜோன் அவுட் ஆகும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் ஆகிறதான ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய கரங்களில் எடுத்து அவர் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் உங்களையும் என்னவை நிரப்ப அவர் வல்லமையுள்ள ஒரு தெய்வமாக வேறு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 to 14 வசனத்தை சீக்கிரமாக ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த ஆயக்காரனை போல இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை வாசித்தரலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஃபஸ்ட்டு வந்து யாரை ஆண்டவர் தேடுறார் அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார் இல்லையா? இந்த உணர்வுள்ள ஒரு ஜீவியம் நமக்குள்ளே எப்படி இருக்கிறது? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி என்ன பண்ணாங்களாம், தேவாலயத்துக்கு போனாங்க. எதுக்காக நம்ம தேவாலயத்துக்கு வர்றோம்? ஜெபிக்கிறதுக்காக. இவங்களும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனும் ஜெபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். அப்படின்னா இவர் ஆலயத்தை ரொம்ப நேசித்த ஒரு மனிதன், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். வந்து எப்படி ஜெபம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த ஒரு வரியை வாசிக்கலாம். பரிசேயனுடைய ஜெபம். இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ ஆலயத்தின் மேலே வாஞ்சை இருந்தது. ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இவன் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, இப்படிலாம் இல்லாதனால என்ன பண்ணுறாரா இவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அடுத்தபடியாக வாரத்தில் 2 தரம், அப்படின்னா நல்ல ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் இல்லையா? ஓகே, அடுத்து என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிற ஒரு மனிதன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யார் நீதிமானாக்கப்பட்டது? இந்த ஆயக்காரன் தான் என்ன பண்ணான், நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், இவன் தூரத்திலே நின்று வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிருமேன். அப்போ இவர்கள் 2 பேரையும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பரிசேயன் வந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன், துதிக்கிற ஒரு மனிதன், ஆலயத்தை நேசிக்கிற ஒரு மனிதன், தசமபாகம் செலுத்துகிற ஒரு மனிதன், உபவாசம் செய்கிற ஒரு மனிதன். ஆனாலும் கூட இவன் தன்னை உணர்ந்தவனாய் இவனுடைய ஜெபம் இல்லை.
ஆனால் ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறார் அப்படின்னா, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். என் உள்ளத்தில் ஆண்டவரே நிறைய பாவங்கள் இருக்கிறது ஆண்டவரே, உமக்கு விரோதமான நிறைய ஜீவனம் பண்ணிவிட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போய்விட்டேன் ஆண்டவரே, சரியான நேரத்துக்கு நான் உம்மை ஆராதிக்க வரல ஆண்டவரே, சரியான நேரத்தில் நான் உங்களை துதிக்கல ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை உணர்ந்தவனாய் அவன் ஜெபிக்கிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தொலைந்து தூரமாய் போய் அல்லது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருவனை ஆண்டவர் முதலாவது தேடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வரும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணுங்க. நம்ம பாஸ்டர் சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தாங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த சிஸ்டருக்கு தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த பிரதருக்கு தான் சொல்கிறாங்க. இல்லை என்னை நானே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத்திரமே நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாய் நம்ம காணப்பட முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஜோன் அவுட் ஆகி போய் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம சுற்றி வந்தாலும் அவர் நான் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் அவரை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்முடைய கண்கள் அவரை ஃபோக்கஸ் பண்ணணும், என் இருதயம் அவரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார்? முதலாவது உணர்வுள்ள ஒரு மனுஷனை அவர் தேடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி விலகி போறாங்க. இந்த உலகமே வழி விலகி போகிறது. ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்யாதவர்கள் எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள். தேவனை தேடுகிற ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாராம்? மேலே இருந்து அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து கண்ணோக்கி கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு குத்தப்படுகிற இருதயம் இருக்கணுங்க, பாவ மன்னிப்பின் ஒரு ஜெபத்தை நம்ம செய்யணுங்க. அப்போ தேவனை தேடுகிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்கணும். ஆனால் தேவனை தேடுறேன், நான் எப்படி தேடுறான்? இந்த பரிசேயனும் தேவனை தேடணும், ஆனால் அவனுக்குள்ள ஒரு உணர்வு கிடையாது. அவன் மற்றவர்களை குற்றப்படுத்தி நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன். இல்லை ஆண்டவரே, பாவியா என் மேல் கிருபையாயிரும். உங்களை விட்டு நீங்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு போனது நான் உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சு மீண்டுமாக உங்கள் கரத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களே, நான் வர்றேன் ஆண்டவரே, மீண்டுமாய் உங்கள் சமூகத்துக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே, மீண்டுமாய் உம்மை பார்க்க நான் ஆசையோடு வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தை நாமும் பிடிப்பதற்கு ஆயத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கல்யாணத்தன்னைக்கு கணவர் கையை பிடிச்சி மனைவி கையை பிடிச்சி நம்ம என்ன சொல்லுவோம்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் இந்த கரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஆனால் நம்ம விட்டுட்டோமா? இல்லை கரெக்டாக தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறோமா? மனைவிமாரை கேட்டால் தான் தெரியும், கணவன்மாரை கேட்டால் தான் அட போங்க சிஸ்டர், நீங்கள் வேறு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலைன்னா என்னை வேணான்னு சொல்லிடுறேன், நீ எல்லாம் என்னையா ஒரு ஆம்பளைன்னு கேட்குறா, நல்லா சமைச்சு கொடுக்கலைன்னா நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்குறான். இதுதாங்க மனுஷனுடைய நிலைமை. ஆனால் ஆண்டவருடைய கரம் நம்மை விட்டு விடாதபடிக்கு அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்க அவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஜோன் அவுட் ஆகி போன நம்ம ஃபோக்கஸ்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் யாரை தேடுகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வேகமாக வாசிக்கலாமா? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியுமா? இப்போ கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு வசனம் சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவோம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு வசனம் சொல்ல தெரியும். அப்போ வசனத்தை சொல்கிறவனை அப்படி சொல்லப்படலை, வசனத்தை கேட்கிறவனை அப்படின்னும் சொல்லப்படலை. வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். வசனத்துக்கு என்ன செய்யணுமா? நடுங்குகிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தேடிக்கொண்டுக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, இந்த வார்த்தைக்கு நிறைய வேல்யூ இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்கிறது, நம்முடைய பார்வைக்கு நிறைய வேல்யூ இருக்கிறது. ஒருத்தரை நல்லா என்கரேஜ் பண்ணி பாருங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தரை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுங்களேன், அவங்க என்ன பண்ணிடுவாங்க?
சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா? நல்ல என்கரேஜ் பண்ணி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவங்க நம்ம நினைக்கிறத விட அவங்க ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க. அது ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்கள நல்லா நம்ம என்கரேஜ் பண்ணி வளர்க்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. ஒரு சில பிள்ளைகளை வந்து பெற்றோர் என்ன செய்வாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நீ படிச்சுக்க மாட்ட, இதெல்லாம் நீ செஞ்சுக்க மாட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையினால் ரொம்ப என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. அப்போ வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. மனிதர்களாகிய நம்முடைய வார்த்தைக்கே இவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்கினார்? உண்டாக கடவுதுன்னு சொல்லி என்ன செஞ்சாராம், உண்டாக்கினார். அவரால் ஆக்ஷனால் உண்டாக்கியிருக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னா உண்டாகிருக்கும் இல்லையா? உலகம் முழுவதும் உண்டாகுனா என்ன செஞ்சுருக்கோம்? அவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆனாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உண்டாக கடவுது, செடிகளை பார்த்து உண்டாக கடவுது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, வெவ்வேறு இருளையும் வெவ்வேறையும் அவர் என்ன பண்ணாராம், பிரித்தார் என்று சொல்லி வேதவசனம். அப்போ வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற நம்மை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வசனத்துக்கு நடுங்குவாங்க, யார் வசனத்தை கேட்டு அதன்படி செய்வாங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன நோக்கி வருகிறதே, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தான் இந்த வார்த்தைன்னு சொல்லி அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ துடிக்கிறோம் இல்லையா, நடுங்குகிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வார சபையில் நம்ம எவ்வளவு வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆண்டவர் பர்சனலாக நம்ம கூட எவ்வளோ பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு நடுங்கி நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், எப்போமோ பரலோக ராஜ்யம் போயிருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யாதனால தான் இந்த பூமியில் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறோம். நான் வந்து 1995 நினைக்கிறேன், அப்போ தான் நான் ஊழியத்தை முடித்தேன், பைபிள் காலேஜ் முடித்தேன். பைபிள் காலேஜ் முடித்த உடனே எங்களுக்கு எங்கள் சர்ச்சிலேருந்து பீகார் ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த பைபிள் ஸ்கூல் முடித்து கொஞ்ச நாள் அப்படிங்கிறதுனால இன்னொன்று அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிது ரொம்ப அந்த யங் ஸ்டேஜ்லலாம் ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம், நேர்முழங்காலில் நின்று ஜோம் பண்ணால் தான் எனக்கு ஜோம் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால் பல மணி நேரங்கள் நேர்முழங்கால் நின்று ஜோம் பண்ணுவேன். அப்போ ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு போகிறதுனால ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா அப்பாவும் சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10 days நாங்கள் பீகாரில் போய் ஊழியம் பண்ண போகிறோம். அந்த 10 daysக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவருக்காக நம்ம எதையாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டமே, ஆண்டவர் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வாசலை திறந்துட்டாரேன்னு சொல்லி ஏக குஷியாக என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பீகார் ஊழியத்துக்காக நாங்கள் கடந்து போனோம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ளைட்டெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம். 2 நாள் ட்ரெயின்லேயே நீங்கள் ஜேர்னி பண்ணணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்போ பெருசாகவே தெரியல, ஏன்னா அந்த யங் ஸ்டேஜ் இல்லையா, அதனால் அதெல்லாம் பெருசாக தெரியல, அதெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். கௌரா எக்ஸ்பிரஸ்ன்னு நான் நினைக்கிறேன், இங்கே சென்னையிலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கல்கட்டாலேருந்து வேறு ஒரு இது மாறி போகணுன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. அப்படி மாறி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கி கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நாங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன பாட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த பாட்டு எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு? கர்த்தருக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, நான் என்ன இழக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் யோசிக்கவே கிடையாது. அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். கரெக்டாக நாங்கள் வேறு ட்ரெயின் மாறும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்ன பேக் பண்ணி ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனோனோ அந்த சூட்கேஸ் காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். நாங்கள் இன்னொரு ட்ரெயினில் ஏறிட்டு அந்த சூட்கேஸை தேடுறோம், காணோம். தேடுறேன். கையில் ஒரு ஹேண்ட்பேக்கோடு நான் இருக்கிறேன். மற்ற எல்லாமே அந்த 10 daysக்குரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, அசசரிஸ்லாம் எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போ அடுத்த ட்ரெயின் ஏறி போகும்போது தேடுன்னு காணோம். என்ன பண்ணுறதுனே தெரில. மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு எனக்கு. என்னடா இது, முதல்ல நம்ம ஊழியத்துக்கு வரோம், இப்போ இது மாதிரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அழுதுட்டேன். அப்போ அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பீகாரில் போய் இறங்கிட்டோம். பீகாரில் போய் இறங்கின உடனே அங்கே ஈவினிங்கில் ஆராதனை நடந்துகிட்ருக்கு.
ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க தான் வந்து ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி ஃபஸ்ட்டு அவருக்கே போச்சுன்னு தெரியல. அவர் எல்லோரும் வந்தவங்கெல்லாம் ஸ்டேஜில் ஏறி வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஏறி போகும்போது அவர் என்கிட்ட கேட்டார், சூட்கேஸ் விட்டது இதில் யார் அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், நான் தான் அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அவர் கூப்பிட்டார், பக்கத்தில் கூப்பிட்டு என் ஷோல்டரில் தட்டி கொடுத்து, நீ கர்த்தருக்காக நீ இழந்திருக்கிற ஆண்டவர் உனக்கு நிறைய தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அதுக்கப்புறம் அந்த 10 days வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போனோடனே அப்புறமா அங்கே போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எப்படியோ அதை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்துட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பாட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. கர்த்தருக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் என்கிட்ட பேச வராரு, ஏதோ ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்ல வராரு. அந்த வார்த்தையை எதுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்தாரு, எதுக்காக ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து நான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கெஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள், நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளை குறித்து நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் கூட நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா ஜோன் அவுட் ஆயிடுறோம். இந்த வார்த்தை எனக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு கிடையாது, இதை நான் அன்னைக்கே எனக்கு ஆண்டவர் இதை சொல்லிட்டாரு, இவங்க மூலமாக தான் ஆண்டவர் சொல்லணுமா, இவங்கள வச்சு தான் ஆண்டவர் என் கூட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, வார்த்தைகளில் நாம் கவனம் இல்லாமல் நிறைய நேரங்களில் போயிடும். வார்த்தைக்கு நடுங்குகிறவனை அவர் இந்த காலை வேளையில் தேடிக்கொண்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்கிறேன், சில தீர்மானங்களுக்குள்ளே நம்ம வருவோம். இந்த வருஷத்தை முடிக்கும்போது ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நம்ம முடிக்கணும். இந்த வருஷத்தை துவங்கும் போது நமக்குள்ளே நம்ம நிறைய தீர்மானங்களை எடுப்போம். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? ஒரு சிலர் தான். இப்போல்லாம் என்ன தெரியுமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு, தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறதே ஒரு ட்ரெண்டு. தீர்மானமே எடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துக்கிறது. சரிங்களா? சரி. அப்போ ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எனக்கு வருகிற நம்ம அந்த ஸ்டில் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய புயல் வந்த பிற்பாடு ஆண்டவர் விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், தூரம் போயிடுறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் நான் ஜோன் அவுட் ஆக மாட்டேன், இந்த வருஷத்தில் நான் ஜோன் அவுட் ஆக மாட்டேன். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஜோன் அவுட் ஆயிடாதீங்க, ஃபோக்கஸ்குள்ளே வாங்க. ஜோன் அவுட் ஆயிடாதீங்க, ஃபோக்கஸ்குள்ளே வாங்க. ஆமாம், நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஏன் ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? நிர்வாணியாக இருப்பதனால ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல. வேண்டாம் என்று சொன்ன கனியை வந்து புசித்ததுனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று நான் செஞ்சுட்டேனே, எப்படி ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்பேன்னு சொல்லி அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்யலை, வரல. ஆனால் நம்ம தைரியமாக தேவ சமூகத்துக்கு நம்ம போகிறோம். ஒருவேளை நம்ம இடத்துல குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அறியாமைகள், அவமானங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதன் மத்தியிலும் நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே அப்பா, நான் நேற்றுக்கு நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன், இன்றைக்கி நான் விட மாட்டேன், இல்லை இந்த வருஷம் முழுவதும் நான் ஜோன் அவுட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகிறவர்களாக, அவர் நம்மை பார்ப்பதற்கு, அவர் நம்மை தேடி வந்து கண்டுபிடித்து நீ எனக்கு வேணும்னு சொல்லி நம்மளை அவருடைய கரத்தை நம்ம ஷோல்டர் மேலே வச்சு நம்மளை தட்டி கொடுத்து, நீ முன்னால் போ, நான் உனக்கு முன்னால் போய் கோணலான எல்லா வழிகளையும் நான் உனக்கு செவ்வாய்ப்படுத்துவேன்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து 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 நம்மை தேற்றும் பொழுது, அவருடைய பார்வையை விட்டு நீங்களும் நானும் வெளியே போகாதபடிக்கு அவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்காக, கிறிஸ்து இயேசுவோடு கூட வாழ நம்மை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை ஆண்டவர் இந்த காலை வேளையில் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகம் போகிற போக்கை பார்க்கும் பொழுது, ஒரு சிலர் தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய், ஒரு சிலர் தான் ஆண்டவரு கூட நடக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அமர்ந்திருக்கிற யாரையும் ஆண்டவர் விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. இங்கே அமர்ந்திருக்கிற யார் மேலும் ஆண்டவர் கோபமாய் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற தெய்வம் அல்ல. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம தாங்க ஆண்டவருடைய கரத்தை விட்டுட்டு எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், உதறி தள்ளிவிட்டு போகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அடையாளம் கண்டு கொண்ட தகப்பன், இந்த காலை வேளையில் கூட நம்ம கூட தூரமாய் போனாலும் என் மகன் எப்போ வருவா, என் மகன் எப்போ வருவான்னு சொல்லி நம்ம தூரத்தில் வரும் பொழுதே உங்களையும் என்னையும் அடையாளம் கண்டுபிடித்து நம்மை கட்டி அணைத்து நமக்கு முத்தம்
முத்தமிட்டு புதிய வஸ்திரங்களை கொடுத்து புதிய முத்திரை மோதிரத்தை கொடுத்து நமக்காக ஒரு ஆட்டை அடிக்கிற ஒரு நல்ல தகப்பனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்கள் பார்வை விட்டு நான் தூரமாக போயிடக்கூடாது ஆண்டவரே, உங்கள் பார்வை விட்டு நான் தூரமாக போயிடக்கூடாது ஆண்டவரே, உங்கள் கரத்தை விட்டு நான் நழுவி போயிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த ஃபோக்கஸ்குள்ளே நம்ம வருகிறோமோ, அவர்களை எல்லாம் ஆண்டவர் அவருடைய கரத்தினால் இறுக்கி அணைத்து நம்மை விடாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இந்த காரியத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்து யார் வந்தது? தேவதூதன் வந்தார் இல்லையா? தேவதூதன் வந்து மரியாளை பார்த்து என்ன சொல்கிறாரு? அதாவது அவர் சொல்கிறார், மரியாளை வாழ்த்தின பொழுது கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாழ்த்துதலை குறித்து மரியாள் என்ன பண்ணான்னு வசனம் சொல்லுகிறது, தனக்குள்ளே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் இந்த வாழ்த்துதல். அதாவது யாராவது நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியாது தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை சிஸ்டர் நீங்கள் என்ன அருமையாக பாடினீங்க தெரியுமா, அப்பா உங்கள் ரசிகன் சிஸ்டர் நான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? கொஞ்சம் நேரம் அப்படியே தலைக்குப்புறம் நடப்போம் இல்லையா? அதுதான் உலகம் இல்லையா? ஆனால் இந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது இந்த மரியாள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், சிந்திக்க துவங்கினாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாழ்த்துதல் அல்லது அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கட்டளை எதுவாக இருந்தாலும் சரி அதை குறித்து நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். இப்போ நான் கேட்டேன் இல்லையா, எத்தனை பேர் 89வது சங்கீதத்தை வீட்டில் போய் நம்ம வாசித்தோன்னு சொல்லி. அப்போ அதை குறித்த சிந்தனையோ அதை குறித்த யோசனையோ, ஏன் ஆண்டவர் இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், என் கை உன் கூட இருக்கும், என் கரம் உன்னை பலப்படுத்தும், என் புயம் உன்னை பலப்படுத்தும், என் கரம் உன்னை கைவிடாதபடி இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் ஏன் நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 2014 ஆண்டில் வந்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னென்னா, நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் இது என்ன இது இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த 2014 ஆண்டில் நான் என் சரீரப்பிரகாரமாக சில காரியங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, ஓகே ஆண்டவர் இந்த வார்த்தையை எது கொடுத்துருக்கிறாரு, இந்த வசனத்தை நீ என்ன பண்ணணும், நீ பிடிச்சி நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் என்னை கைவிடாது, ஆண்டவர் புயம் என்னை பலப்படுத்தும் நம்ம நினைக்கிறது கரெக்டு, சந்தோஷப்படுறது கரெக்ட். ஆனால் அது எதற்கு, எந்த சூழ்நிலை, எந்த மனிதன் என்னை கைவிடும் பொழுது இந்த கரம் என்னை தேற்றும் அப்படிங்கிறத நம்ம சற்று யோசித்து பார்க்க ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா.